Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கரும்பு சாகுபடி கடுமையாக பாதித்துள்ளதால் சர்க்கரை ஆலைகள் மூடும் நிலைக்கு சென்றுள்ளதாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் அச்சத்தில் உள்ளனர். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 6 லட்சம் ஏக்கருக்கும் மேல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர் பற்றாக்குறை, பயிரிடப்பட்ட கரும்பில் பூச்சிக்கொல்லி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகத்தில் கரும்பு சாகுபடி பாதியாக குறைந்துள்ளது. நடப்பாண்டில் மேலும் 20,000 ஏக்கர் வரை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அமராவதி, ஆம்பூர், மதுரா சர்க்கரை ஆலைகள் உள்ளிட்ட ஆலைகள் இயங்கவில்லை. மீதமுள்ள சர்க்கரை ஆலைகளும் கரும்பு பற்றாக்குறையால் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண்ணில் முறைகேடு என சர்ச்சைகள் எழுந்ததால் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் ஒட்டுமொத்த நடைமுறைகளும் மீறக்கூடிய வகையில் முறைகேடுகள் இல்லை என்றும் நீட் தேர்வின் புனிதத்தன்மை சீர்குலைந்து விட்டதாக கருத முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியால் விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளரே சாலையில் குழி தோண்டியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஓசூர் அருகே குருபரப்பள்ளி ஊராட்சியில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு ஜல்லி சாலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சாலையை விடியா திமுக ஒன்றிய செயலாளரும் திமுக கவுன்சிலருமான நாகேஷ் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் போட்டி காரணமாக தோண்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். என்ன கொடுமை இது? அரசாங்கம் 26 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு செல்றதுக்கு சாலை போடுறாங்க. இவங்க தொழிலுக்காக, தொழில் போட்டிக்காக அந்த சாலையை தோண்டி எடுத்து அந்த சாலையை பயன்படுத்தாத பண்றாங்க. இது ஒரு ஒன்றிய செயலாளர் பக்கமே நிற்கிறார். இதுதான் ஆட்சி, இதுதான் திமுக ஆட்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு தலைமை மருத்துவமனை விரிவாக்க பணியால் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பார்வையிட்டார். கூடலூர் அருகே மேல்கூடலூர் பகுதியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த பகுதியில் பெய்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்குள்ள அனைத்து வீடுகளும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் 6 வீடுகள் முழுமையாக இடிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் கடும் அச்சம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆய்வு செய்த கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் கோக்கால் பகுதிகளில் வீடுகளை இழந்துள்ளவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க விடியா அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ அரசினுடைய தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை கீழே அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அதே மாதிரி பாறைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. இதை கூட இப்போ நம்ம பார்க்கலாம். பாறையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தனால இந்த நிலம் பிடிப்பு இல்லாமல் தளர்ந்து போய் இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. எனவே அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களுக்கும் உடனடியாக புதிதாக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இடமும் கொடுக்கணும், வீடும் கட்டி கொடுக்கணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அருகே உள்ள கொண்டம்பட்டி ஊராட்சியில் திருமூர்த்தி அணை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் உடுமலை திருப்பூர் பிரதான சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசால் பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் கூட வழங்க முடியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நிலத்தகராறு தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் விடியா திமுகவின் நகர செயலாளர் காவலர் குடும்பத்தை அரிவாளால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரையூர் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் கார்த்திகேயனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த செல்வராஜுவுக்கும் நிலம் பிரிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் செல்வராஜ் நிலத்தில் வழியாக தண்ணீர் கொண்டு சென்றதை காவலர் கார்த்திகேயன் தடுத்துள்ளார்.
இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் தனது உறவினரான விடியா திமுக நகர செயலாளர் சுந்தரவடிவேலுக்கு இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுந்தரவடிவேல், அவரது மகன் ராஜ்குமார் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் காவலர் கார்த்திகேயனை அரிவாளால் தலையில் வெட்டி தடுக்க வந்த குடும்பத்தாரையும் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். பலத்த காயமடைந்த 4 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடியா ஆட்சியில் விடியா திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் திடீரென கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், வேலைக்கு சென்று வீடு திரும்பியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் மழைநீர் சாலைகளில் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புறநகர் பகுதிகளான போரூர், ஐயப்பன் தாங்கல், ராமாபுரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் போரூர் மேம்பாலம் அருகே சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் போரூர், ராமாபுரம் செல்லக்கூடிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியா திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காததால் சிறு மழை பெய்தாலே சாலைகளில் மழைநீர் தேங்கும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை அடுத்த பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் 2 சூது பவள மணிகள் கிடைத்துள்ளன. பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணிகள், மாவுக்கல் மணிகள், பளிங்குக்கல் மணிகள் உட்பட 519 தொல்பொருட்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளன. இந்த நிலையில் தற்போது 2 சூது பவள மணிகளும், அகேட் வகை கல்மணி ஒன்றும், செவ்வந்தி நிற கல்மணி ஒன்றும் கிடைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் செம்பு ஆணைகளும், கண்ணிற்கு மை தீட்டும் அஞ்சனக்கோல் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது.